ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 9 இயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்களை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 79 கலைச்சொற்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், மீடியா ஊடகம், மேகசின் அப்படிங்கிறது பருவ இதழ், லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மொழியியல் லாங்குவேஜ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழிங்கிறது லாங்குவேஜ் இல்லைங்களா. ஸோ மொழியியல். அடுத்து பப்பட்ரை அப்படிங்கிறது பப்பட் அப்படின்னா பப்பட்ரி அப்படி சொல்லலாம். அது பொம்மை. பப்பட்டுங்கிறது பொம்மை, பொம்மலாட்டம். சரிங்களா. அடுத்து ஃபோனாலஜி ஒலியியல், அதாவது ஒரு சவுண்டு எழுத்தோட சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம், ஃபெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதை பற்றி படிக்கிறது ஃபோனாலஜி. சரிங்களா. அடுத்து எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது ஆர்த்தோகிராஃபி. அடுத்து ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுக்கு இதழியல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்து டயலாக் உரையாடல். இதுவே மோனோலாக்னு இருந்ததுன்னா ஒற்றை இதுவாக இருக்கும் இல்லைங்களா அது. ஸோ ஐலாண்ட் அப்படிங்கிறது தீவு. அடுத்து பேரபிள் உவமை, கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, கம்பேரபிள் அப்படி சொல்லலாம், அது உவமை. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். ஜங்கல் அப்படிங்கிறது காடு. வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வனவியல். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறவங்க வன பாதுகாவலர். அடுத்து பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிர் மண்டலம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து பேலட் அப்படிங்கிறது கதை பாடல். எலோகேஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல். அடுத்து கரேஜ் அப்படின்னா துணிவு. யூனிட்டிங்கிறது ஒற்றுமை. சாக்ரிஃபைஸ் தியாகம். ஸ்லோகன் அப்படிங்கிறது முழக்கம். அடுத்து பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. அடுத்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஹார்பர் அப்படிங்கிறது துறைமுகம். ஓஷன் பெருங்கடல். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். அடுத்து செயிலர் அப்படிங்கிறவர் மாலுமி. மெரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினம். அடுத்து ஆங்கர் அப்படிங்கிறது நங்கூரம். சப்மெரைன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். ஷிப்யார்ட் அப்படிங்கிறது கப்பல் தளம். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை, அது ஈஸியாக நம்ம போட்டலாம். மாரல் அப்படிங்கிறது நீதி. சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். சீருடை அப்படிங்கிறது இந்த யூனிஃபார்ம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க அது. அடுத்து டிகிரிங்கிறது பட்டம். கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல். லிட்ரஸிங்கிறது கல்வி அறிவு. டிசிப்ளின் ஒழுக்கம். அடுத்து பாருங்கள், ஸ்கல்ப்சர் சிற்பம். ப்ரஷ் தூரிகை. ஆர்டிஸ்ட்டுங்கிறவர் கலைஞர். கார்ட்டூனுங்கிறது கருத்து படம், கேலி சித்திரம், அதெல்லாம் சொல்லுவாங்களே அது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. அதே மாதிரி கேவ் பெயிண்டிங்ஸ், கேவ்னா குகை, குகை ஓவியங்கள். அடுத்து கையெழுத்து படி அப்படிங்கிறது என்னென்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ், மேனுவலாக எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸுங்கிறது மேனுஸ்கிரிப்ட்ஸ். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். நாகரிகம் சிவிலைசேஷன். வேளாண்மைங்கிறது அக்ரிகல்ச்சர். ஃபோல்க்ளோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியல். அடுத்து பொயட் அப்படிங்கிறது கவிஞர், அது நல்லாயிருக்கும் தெரியும். ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அறுவடை. பேடிங்னா நெற்பயிர். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம். கல்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம பயிரிடுதல் சொல்கிறோம். ஃபாரினர் அப்படிங்கிறவங்க என்னது அயல் நாட்டினர். அக்ரானமி அப்படிங்கிறது உளவியல், உழவு சம்மந்தமாக இது பண்ணுறது. ஸோ அடுத்து அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு குறிக்கோள். கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை. அடுத்து பாவர்ட்டிங்கிறது வறுமை. வெல்த் அப்படிங்கிறது செல்வம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அடுத்து கடமை அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால பார்த்துக்கோங்க. ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி. ஆம்பிஷன் அப்படிங்கிறது லட்சியம், எல்லாம் தெரியும். நெய்பர் அயலவர். கர்டசிங்கிறது நல்ல பண்பு, நற்பண்பு. ரிலீஜியன் அப்படிங்கிறது சமயம். ஃபிலாசபி அப்படிங்கிறது தத்துவம். அடுத்து சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமையாக இருக்கிறது. இன்டெகிரிட்டிங்கிறது நேர்மை. சேரிட்டி அப்படிங்கிறது ஈகை. சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை. டிக்னிட்டி கண்ணியம். ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். டாக்ட்ரின் அப்படிங்கிறது கொள்கை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி, அது வானியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7வது நியூ புக்ஸில் இருக்கிற 9 இயலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.